ஹலோ மக்களே 384வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல பார்த்தா நைட் ஆயிருச்சு. ப்ரூக்கு தான் வந்து கப்பல் ஓட்டி போய்கிட்டு இருக்கான். நல்லா இருக்குப்பா, என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. லபோன் உனக்கு தெரியுமாடா, நான் லூஃபி கூட்டத்து கூட அவங்க பட்டீஸ் கூட இப்ப இணைஞ்சிட்டேன்டா. அவங்க உண்மையிலே நல்ல மக்கள்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா ப்ரூக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கப்பலை நான் அப்படி என்னெல்லாம் பார்த்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களோட அட்வென்ச்சரை பத்தி நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அது உண்மையிலே வேற லெவலா இருக்கு. இவங்க கூட ஜாயின் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்டா. இவங்க குரூமேட்ல ஒரு பெரிய ஆளா நான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நாமி எழுதி வச்சிருந்த எல்லாத்தையும் படிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த கப்பலை எப்படி பாட்டு படிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுவானோ அதே மாதிரி பாட்டு பிடிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கப்பலை சேர்ந்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒண்ணு ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி உன்னோட சமையல் வேற இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். ரோபின் உனக்காண்டி சீ ஃபுட்டை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா புருக்கு காலையில லஞ்சுன்னு ஒரு மாதிரி ஹைப்பரா இருக்கியே, என்ன கதைன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க அவனுங்க. உனக்கு எது புது எக்ஸைட்மெண்டா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. ப்ரூக்கு வந்து நேத்துக்கு நம்மளோட லாக் புக் எடுத்து பாத்துருக்கான்டா. அதுல நம்ம என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணமோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். ஆமாடா உங்க விஷயத்தெல்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு மிரண்டேன். உண்மையில நீங்க வேற லெவலடா. அதை பார்த்து நான் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன்டா. நீங்க என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, அலபாஸ்டர்ல சிவில் வார ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போயிருந்திருக்கீங்க, வேர்ல்டு கவர்மெண்ட்டே எதிர்த்திருக்கீங்கடா, வாட்டர் சவுண்ட்ல நுழைஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு குரு கூட சந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. ஆனா வந்து சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஓஹோன்னு அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா இதுக்கப்புறம் போக பண்ணி ஏகப்பட்ட கதை எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்றானுங்க அவனுங்க. இனிமேல் அந்த லாக் புக்ல உன்னோட பேரு வரப்போகுதுன்னு சொல்றான் சோப்பர். நீங்க வந்து நீ ஒரு காமெடியா ஏத்திக்கிட்டீங்க, ஆனா உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இது வரைக்கும் எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரிடா நீ வந்துட்டில, நான் உண்மையிலே வேற லெவலா உனக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நான் இனிமேல் இந்த கப்பலுக்கு வேலை பார்க்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நாமி சொல்றா, டே இந்த கப்பலுக்கு வந்திருக்க, அதனால உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்காத, நீ தெளிவா கேட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவா கேட்க ஆரம்பிக்கான். எப்பவுமே நீ இந்த குரூல வந்து சாப்பிடும் போது என்னைக்குமே சாப்பாடுல இருந்து கண்ணு மட்டும் விலகிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி என் கண்ணு மட்டும் விலகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம நீ சொன்னதெல்லாம் அட்வைஸ் நான் ஏத்துக்கிட்டேன். எதிரிகள் எவன் வந்தாலும் அடிச்சு நொறுக்கும், எதையும் என் கண்ணில இருந்து போக கூட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். டே நூடுல்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்ல இருக்க தட்டுல இருக்கிறத எடுத்து லூஃபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நாமி சொல்லிதான் முடிச்சிருக்கா, கார்டை டவுன் பண்ணிட்டான் அவன். சரி நான் உங்க புது காம்ரேட், உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணி தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக் ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சாஞ்சிக்கு ஹெல்ப் பண்ண வந்து பாத்திரமும் கழுவிக்கிட்டு இருக்கான். நல்ல விளையாட நீ பாத்திரம் கழுவு வந்த, நாமிக்கு டீ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருந்துச்சுன்னு சொல்றான். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்றான் அவன். ஆனா அப்படி ப்ரூக்கு காமெடியை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நான் நாமிக்கு வந்து இதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறான் அவன். சடனா வழுவிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பிளேட் மட்டும் எடுத்து வைக்கிறான். கீழே உள்ள போது எல்லா பிளேட்டுமே சடனா கீழே உள்ள போற பிளேட் மட்டுமே சாஞ்சி வேற லெவல்ல கேட்ச் பண்றான். சாஞ்சி நீ உண்மையில சூப்பர்னு சொல்றான் ப்ரூக்கு. சரி உன் கைஃப்ல ஃபுல்லா இருக்கு, நான் இதை நாமிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் போய் டீயை கொடுக்க போயிட்டான். நாமி உனக்கு நான் டீ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு வாரான். உள்ள வந்துட்டு உன்னோட ட்ரெஸ் நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சடனா புக்கு தூக்கி வீசுறா, ஓடுறாங்க இருந்துட்டுன்னு சொல்லிட்டு உடனே உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன நீ வரைஞ்சிட்டு இருக்க மேப்பான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் கண்ணில் பார்த்தது நான் வரையும்ல அந்த மேப்பை தான் வரையுதுன்னு சொல்றான். இந்த ஓஷன்ல உள்ள மேப் அப்படியே வரையதான் உன்னோட கனவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த ஓஷன்ல உள்ள வேர்ல்டு அம்டையுமே நான் எல்லாம் சேர்த்து வரையதான் என்னோட ஆசைன்னு சொல்றான். அவளும் உனக்கு எது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அதுக்காண்டி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உனக்கு டீ வேணுமான்னு சொல்லு, நான் டீ ஊத்தி தரேன்னு சொல்லிட்டு டீயை ஊத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நாமி நீ உண்மையிலே அழகா இருக்க, உன்னோட அறிவு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு டீயை ஊத்திக்கிட்டே இருக்கான். சடனா டீயை ஊத்துறேன்னு சொல்லிட்டு டீயை கீழே சிந்திட்டான். அதுவோ வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. வானத்துல பறந்து போயிட்டு சடனா மேப்ல தூக்கி டீயை ஊத்திட்டான். ஐயோ நான் தெரியாம ஊத்திட்டேன்னு சொல்லிட்டு துணி எடுத்து துடைக்கான். அந்த மேப்போ கிழிஞ்சிருச்சு. என்னத்தடா நீ பண்ண, உன்னை எவன் அந்த ரூம்குள்ள வர சொன்னான்னு சொல்லிட்டு நாமியோ கத்திக்கிட்டு இருக்கா. தெரியாமன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பயந்து ஓடுறான். இதுல ஒரு பக்கம் நம்ம ஜோரோவை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்னு பேர்ல நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரூக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டே ப்ரூக்கு இங்க பாருடா, நம்ம உசப்பும் பிராங்கியும் சேர்ந்து புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அது உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிருக்கானுங்க. என்னன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பார்க்க வாரான். நீ என்னடா பண்ற சோப்பர்னு சொல்லி கேட்கறான். டே இங்க ஏகப்பட்ட விதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் சோப்பர். புது வெப்பன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்டா நம்ம ஆளுன்னு சொல்றாங்க. கோலா ஊத்திக்கு ஊத்துறான். சூப்பர் பிராங்கி கேனன்னு சொல்றான் அவன். இதோட அக்யூரேட் ஏன்ட்ட விடுறா, ஸ்னைப்பிங் ஸ்கில்னால அது நான் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உசப் முன்னாடி வரான். என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு புருக்கு கேட்கறான். சரி அந்த கோலாவை நிரப்பிட்டுவான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு புருக்கு ஜெட்டு மாதிரி போறான். இந்தாங்க கோலா எடுத்துட்டு வந்துன்னு சொல்லிட்டு கோலா எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கான். 2 o'clock நான் டார்கெட் பண்றேன்டா, இந்த அடிக்க போறான்னு சொல்லிட்டு ஃபயரிங் சொல்லிட்டு ஒரு போட்டு போடுறான். என்னன்னு பார்த்து அது ஆடிக்கிட்டே இருக்கு, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்குது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா பிரஷரை போட்டு போட்டு பாக்குறானே தவிர அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. புகை மட்டும் தான் வருது. சடனா அது வெடிச்சு செதறிடுச்சு. என்ன விளையாடா பாத்தீங்க, இது ஃபிளாப் ஆயிருச்சுன்னு சொல்றான் உசாப். அந்த உடனே இந்த கோலா வெடிச்சு சொன்னே லூஃபி மேலே செதறிட்டு லூஃபி அதை எடுத்து லைட்டா நக்கி பாக்குறான். டே இது கோலாவே கிடையாடா, இது சோயா சாஸ்ன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு புருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உனக்கு கோலா பரவாயில்ல
தானடா எடுத்து வர சொன்னேன், நீ ஏன்டா சோயா சாஸ் எடுத்துட்டு சொல்லி கத்துறான் ஃப்ராங்கி. முட்டாளு உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு அடிச்சு நொறுக்குறானுங்க அவனுக்கு. எங்களுக்கு வேஸ்டா போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சோயா சாஸ் ஊத்துனோடனே இந்த கறி உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ப்ரூக்கோ தலையில போய் நின்றுக்கிட்டு இருக்கான். சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் வேஸ்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ப்ரூக். இன்னொரு பக்கம் வந்து ப்ரூக் வந்து ஜோரட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு ஜோரா கேட்கறான். நம்மளால காலையில ராத்திரி எல்லா நேரமும் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். உன்னை மாதிரி நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேனை பார்த்தது இல்லை. நீ அவர் அப்படி ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருக்க. நான் உன்னை பார்த்து நானும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ப்ரூக் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கூட நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி இப்போ நீ ஏகோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சமயத்தில் கேள்வி கேட்கறது தப்பு தான். ஆனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கான். டே என்னன்னாலும் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவனை பாத்ரூம் போயிட்டு சொல்லி கேட்கறான். டே இந்த பெர்மிஷன்ல ஏன்டா கேட்க போவனா போடா ஏன்டா என் உயிரை எடுக்குன்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா புதுசா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு பாத்ரூம் சடனா வருதுன்னு சொல்றான். ஆனா தூக்கி கொண்டு போய் ஜோரா அவனை விடுறான். எல்லாத்துக்குமே நான் பிரச்சனையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபின் அங்க இருக்கா. நான் அவனுக்கு எது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ப்ரூக் வரான். சரி ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரூக் கிளம்புறான். சரிடா உனக்கு அப்படி இன்னைக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. இல்லடா இன்னைக்கு நீ பார்க்க வித்தியாசமா இருக்கே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த குரூல சேர்ந்தோன்னே எனக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் வாட்டி லூஃபி இந்த குரூல சேரணும்னு நான் ரொம்ப சந்தோஷமா தான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம அது மாதிரி உங்க குரூல இருக்க எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த ஓர்ஸையும் டிஃபீட் பண்ணி நீங்க வேற லெவலா இருந்தீங்கன்னு சொல்றான். அப்புறம் நானும் குரூல சேர்ந்துக்கலாமான்னு சொல்லிட்டேன். அதுக்கும் லூஃபி ஓகே தான் சொன்னான்னு சொல்றான். இப்ப இல்ல நீங்க புது உலகத்துக்கு வர போறீங்க. அந்த புது உலகத்துக்கு போயில இந்த குரூக்கு வந்து நான் வந்து தடையா இருந்தோம்னா எனக்கு அதான் யோசனையா இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைச்சிருக்கேன். ஆனா யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கேன்னு சொல்றான் ப்ரூக். நான் தப்பா எதுவும் பண்ணனா என்ன இந்த குரூல இருந்து வெளியே அனுப்பிடுவீங்க. எனக்கு அதான் பயமா இருக்கு. திரும்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரூக். டேய் இப்போ நீ எந்த மாதிரி யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் நானும் யோசிச்சுன்னு சொல்றாவா. என்னன்னு சொல்லிட்டு ப்ரூக் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது யாருமே கிடையாடா. எல்லாருமே என்னை வெறுக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்பதான் அந்த குரூக்குள்ள வந்தேன். இவங்களை யாருமே நம்பாம தாண்டா இருந்தேன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா ரோபின் பழைய விஷயத்த காட்டுறாங்க. அவ சொல்லி இருந்திருப்பா எனக்கு யாரும் தேவையில்லை என்னை விட்டு போயிருங்க நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவ வந்து எனிஸ் லாபில கத்தி இருந்திருப்பா. ஆனா அந்த சமயத்துல நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் இவனை பத்தி தெரிஞ்சிச்சு. இவனுக்கு ஒரு உண்மையான நண்பர்கள் சொல்றா ரோபின். கவலைப்படாத நீ எல்லாம் சரியாயிரும் ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள லூஃபி சுத்திக்கிட்டு வரான். டே ப்ரூக்கு நம்மள சமைச்சிட்டான்டா வாட நம்ம சாப்பிட போன்னு சொல்றான். சாஞ்சி சாப்பிட வேற லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி அப்படின்னு சொல்றான். என்னடா ஆச்சு வாட சாப்பிட போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உண்மையிலே இந்த முகிவரா குரூல ஜாயின் ஆயிட்டனா அதுல உனக்கு ஓகே தானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் லூஃபி. டேய் நான் உன்னை இந்த குரூல கூப்பிட்டேன் நீனு ஓகேன்னு சொல்லிட்ட. இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வாடா முட்டாளு வேற எதை யோசிக்காதான் நம்ம சாப்பிட போன்னு சொல்லி லூஃபி குதிச்சு போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கப்பல்ல போயிட்டு திரும்பி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சாஞ்சியோ வெரைட்டியா சமைச்சு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து மிரளுதாங்க. ஆனா லூஃபி எல்லாரும் சாப்பிட எடுத்து வேட்டை அடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரூக்க தான் காட்டுறாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்க அப்படியே அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த முகிவரால ஒரு காமான டே அதான் நல்ல டேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் ஒரு இடத்துல வந்து உட்காருதான். உட்காந்துட்டு அவன் போட்டு தூங்கிட்டு இருக்கான். வாடா உசுப்பு நம்ம டின்னரை பிடிக்க போன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. நான் எத்தனை வருஷமா இந்த நாள் கண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நல்லா ரிலாக்ஸா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூக் அப்படி யோசிக்கிறான். பார்த்தா அப்படி கனவுல பழைய உலகத்தை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த காலகட்டத்தில் என்னோட நண்பரோட லபன் கூட என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள்லாம் ப்ரூக் ஒன்னு யோசிச்சு பார்க்கறான். அந்த காலத்துக்கு அப்புறம் திரும்பி இந்த காலத்துக்கு நான் வர முடியாதுன்னு நினைச்சேன்டா. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே எல்லாமே யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் நம்ம கட் பண்ணி ரோபினை நாமி தான் கட்டுறாங்க. ரோபின் இந்த ட்ரெஸ் பேர் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் நாமி. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் கட்டுறாங்க. சாஞ்சி சமைக்கிறான். சோப்பர் வந்து மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பிராங்கியோ புது இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்றான். நம்ம ஜோரோ எப்பவும் போல எக்ஸசைஸ் பண்ணுவானோ அதே மாதிரி தான் பண்றான். ஆனா இவனுங்க எப்பவும் போல வந்து மீன் பிடிக்க வந்துட்டு அங்க உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட இருக்காங்க. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் செத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நான் உயிரோட இருக்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூக் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல வச்சு அவன் மியூசிக்கை போட ஆரம்பிச்சிட்டான். வயலின்ல மியூசிக் போட அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் அப்படி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அந்த மியூசிக்கை கட்டு அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்வென்ச்சர்ல என்னோட ஹெல்ப் நான் கொடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அப்படி மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கான். லபுன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். டே லபுன் உன்னை நான் மீட் பண்ண வரல ஏகப்பட்ட கதைகளோட வாரண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க கப்பல் பொறுமையா போய்கிட்டு இருக்கு. டே காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாரானுங்க. சரி வாங்கடா நம்ம செட் சேல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. அதோட முடியாது கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.